வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னவென்று சொன்னால் முழுக்க இலங்கை விசத் இந்திய அணிகளான இரண்டாவது ஒரு நாள் போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இது தொடர்பாக தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்றன. அதுக்கு முன்பதாக நீங்க செய்ய வேண்டியது இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மூலமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை விசத் இந்திய அணிகளான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் போட்டி தொடருடைய முதலாவது போட்டி முடிவுக்கு வந்திருந்தது. அதாவது வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வந்திருந்தது. அதே போன்று இரண்டாவது போட்டி இன்றைய தினம் தூக்கலாம் கலக்கலாம் அட்டகாசமா பிரேமதாச மைதானத்தில் ரசிகர்கள் பட்டாளம் நிரம்பியவாறு இன்றைய தினம் சரியாக 2:30 மணி அளவிலே பகல் இரவு போட்டியாக இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இலங்கை விசத் இந்திய அணியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக முதலாவது இந்த மைதானத்தினுடைய தன்மையை பார்ப்போம். முதலாவது ஒரு நாள் போட்டியினுடைய மைதானம் முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதானமாக இருந்தது. நிறைய இந்திய அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்களும் எப்படி பந்தை ஃபேஸ் பண்ணுவது என்று தெரியாமல் தடமாறி கொண்டிருந்தார்கள். இலங்கை அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்களும் கூட என்பது குறிப்பிடத்தக்க. குறிப்பாக இந்திய அணி துடுப்படுத்தாடும் பொழுது மைதானம் முழுக்க ஸ்லோ மோஷனுக்கு மாறிவிட்டது. குறிப்பாக பந்துகளை வீசும் பொழுது பந்துகள் மெதுவாகத்தான் சென்றது. அது இலங்கை அணிக்கு ஒரு வகையில் ஒரு சாதகமாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு மைதானத்தின் மூலமாகத்தான் இலங்கை அணியினர் ட்ரோ அதாவது தோல்வி அடைய வேண்டிய ஒரு மெச்சு அதாவது ஆரம்பமே விளங்கிவிட்டது. இந்த போட்டியில் இந்திய அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதாக குறிப்பாக இந்திய ரசிகர்கள் டிவி எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. இந்த போட்டியில் நாங்கள் வெற்றின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் ஜிஜிபிஜின்னு போயிட்டாங்க. ஆனால் பிறகு தான் அவங்க ஷாக்கு. டிவியை திறந்து அவங்க செய்தியை பார்த்தா இலங்கை அணிக்கு இடையிலான போட்டி ட்ரோ என்ற நிலையில் வந்துட்டு இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு தான் அவங்க ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தாங்க. நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு. அது ஒரு புறம் இருக்க, அதாவது இன்றைய இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியினுடைய மைதானம் முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் துடுப்பாட்ட வீரர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு மைதானமாக அமைக்கப்பட்டதாக பிட்ச் ரிப்போர்ட் தெரிவிக்கின்றது. மழையும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த கொழும்பிலே இருக்கக்கூடியவையாக அமைந்திருக்கின்றது. மழை வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது என்பதாக வானிலை கூறியிருக்கின்றது. பொறுத்திருந்த வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமான என்ற மைதானம் என்ற வகையிலே இலங்கை அணியினர் அது முதலாவது ஒரு நாள் போட்டியில் இடம்பெற்ற அத்தனை வீரர்களும் விளையாடுவார்கள். அதே போன்று இந்திய அணியை பொறுத்த வரையிலே குறிப்பாக இந்திய அணி 4 சுழல் பந்து வீச்சாளர்கள் பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளர்கள் ஒரு கட்டத்தில் சூப்பன் கில் கூட பந்து வீசியிருந்தார். வசிங்டன் சுந்தரை இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வசிங்டன் சுந்தருக்கு பதிலாக இவர்கள் அதாவது ரியான் பராக்கை அணிக்குள் உள்கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதாக உள்வட்டார தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. முதலாவது ஒரு நாள் போட்டியில் விளையாடிய அணி மிகச்சிறந்த அணி இந்திய அணியினுடைய அதை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியிலே ஒரு சில மாற்றங்கள் நிகழ்த்தப்பட போவதாக உத்தியோகபூர்வமான தகவல் நேற்று இரவு வெளியாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் அதாவது வேகப்பந்து வீச்சாளர்கள் முகமது சிராஜ் இருக்கின்றார். அதாவது புதிய அறிமுகம், புதிய முதலாவது போட்டி இந்தியாவுக்கு எதிராக இந்த போட்டியில் அவர் விளையாடுவாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் நிஷான் மாலிங்க என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தற்பொழுது வரைக்கும் மெயின் போலராக அசித்த பெர்னாண்டோ இருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய சுழல் சாம்பவனாக தெரிந்த வனிந்து ஹசரங்க சகலத்துறை வீரர் வனிந்து ஹசரங்கவிற்கு உபாதை ஏற்பட்டிருக்கின்றது. காலிலே உபாதை ஏற்பட்டிருக்கின்றது என்பதாக உத்தியோகபூர்வமாக நேற்று இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது. காரணம் இவருக்கு பதிலாக அதாவது காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது ஒரு நாள் போட்டியின் முதலாவது போட்டியிலே அவர் 39வது ஓவரை பந்து வீசும் பொழுது காலை பிடித்தார். பந்து வீசியதன் பிற்பாடு காலை பிடித்தால் அப்பொழுதே நான் நினைத்து விட்டேன் அவருக்கு உபாதை ஏற்பட்டு விட்டது, அடுத்த போட்டியில் விளையாட மாட்டார் என்பதாக எண்ணியிருந்தேன். அதே போன்று அவர் விளையாடவில்லை. அவருக்கு பதிலாக அவரை போன்று பந்து வீசக்கூடிய லெக் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஜெஃப்ரி வெண்டசபை அணிக்குள் இணைத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக. அபிஸ்க பெர்னாண்டோவை ஒருவேளை அபிஸ்க பெர்னாண்டோவுக்கு பதிலாக கமிந்து மெண்டிஸை அணிக்குள் உள் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட 10 நிமிஷங்க அபிஸ்க பெர்னாண்டோ 10 நிமிஷங்க மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதுக்கு அடுத்தபடியாக குசல் மெண்டிஸ் மிக மோசமான துடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்றைய போட்டியிலாவது அவர் குசல் மெண்டிஸை மாற்றுவார்களோ, குசல் மெண்டிஸுக்கு பதிலாக குசல் பெரேராவை உள்கொண்டு வந்தால் கூட மிகச்சிறப்பான முறையில் விளையாடுவார். அவரும் துடுப்பாட்ட வீரர், அதே போன்று அவரும் கீப்பர், இவரும் கீப்பர். அதே போன்று சதீர சமரவிக்ரமை ஏன் அணிக்குள் வைத்திருக்கின்றார்கள்? அதாவது ஒரு
ஒரு கட்டத்திலே சதீர சமரவிக்ரம மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார். அண்மை காலமாக அவருடைய ஃபோம் மிக 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 படுமோசமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட 2-3 மாற்றங்களை மேற்கொள்வார்களா? இப்பொழுது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே வனிந்து ஹொசரங்க மாத்திரமே அணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உபாதை ஏற்பட்டிருக்கின்றது. அவருக்கு பதிலாக ஜெஃப்ரி வெண்டஸை அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றன. எது எப்படியோ இன்றைய தினம் சூப்பரான கலக்கலான ரசிகர்களுக்கு ரசனை தரக்கூடிய வகையிலே போட்டி அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது. ஆசனங்கள் அனைத்தும் வித்து தீர்க்கப்பட்டது என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகிறது. குறிப்பாக இந்தியாவுக்கும் இந்த போட்டி மிக மிக ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதாக இந்தியா முனைப்பில் இருக்கும். அதே போன்று இந்த போட்டியில் வெல்ல வேண்டும் என்பதாக இலங்கையும் மிக பெரும் ஒரு முனைப்பிலே தான் வருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக. போட்டி முடிந்த பிற்பாடு ஸ்கோர்களை மலமளவென்று உங்களுக்கு தர நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேயர்களே.